அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய இந்த காணொலியில் நாம் பார்க்க போவது 4 ரக்அத்தினுடைய தொழுகையில் இரு அமர்வுகளில் ஓத வேண்டியது எது, எதை ஓத வேண்டும், எதை ஓதக்கூடாது என்பதை பார்க்க வைப்போம். சகோதரர்களே, பொதுவாகவே 4 ரக்அத்தினுடைய தொழுகையில் முதலாவது அமர்வில் அத்தஹியாத்து மாத்திரமே ஓத வேண்டும். எப்படிங்க? அத்தஹியாத்து மாத்திரம் ஓத வேண்டும். ஒருவேளை தரூரி இப்ராஹிம் என்கின்ற சலவாத்தையும் அதேபோல் மகஃபிரத்தினுடைய துஆக்களையும் நாம் ஓதினால், எப்படிங்க? முதலாவது அமர்வில் அத்தஹியாத்தை ஓதிவிட்டு சலவாத் தரூர் இப்ராஹிம் என்கின்ற அந்த சலவாத்தையும் மகஃபிரத்தினுடைய துஆவையும் நாம் ஓதியதற்காக வேண்டி சலாம் கொடுத்ததன் பின்பு சஜிதா சஹவு செய்ய வேண்டும் என்பதாக சட்டம் ஹனஃபியில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த தரூரே இப்ராஹிம் என்பதும் என்கின்ற இந்த சலவாத்தும் அதே போன்று துஆவி மகஃபிரா என்பதும் கடைசி இருப்பில் அத்தஹியாத்திற்கு பின்பு ஓத வேண்டும். குறிப்பாக இந்த இரண்டும் தொழுகையினுடைய சுன்னத்துகளில் கட்டுப்பட்டது. ஆனால் அத்தஹியாத் என்பது தொழுகையின் வாஜிபுகளில் கட்டுப்பட்டுள்ளது. சகோதரர்களே, ஏன் சஜிதா சஹவு செய்ய வேண்டும்? சலவாத்து தானே ஓதணும், இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி எழலாம். அதற்கான காரணத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்து உள்ள காணொலியில் நாம் பார்ப்போம்.